Welcome to Programming Tutor Tamil YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் டைப் ஆஃப் CSS. இதுல மூணு டைப் இருக்கு. ஒன்னு inline CSS, ரெண்டு internal and மூணாவது டைப் external CSS. So inline CSS HTML ஃபைல் கிரியேட் பண்ணிக்கணும். சில டாக்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். h1 அப்படின்ற ஒரு டாக், அதே மாதிரி paragraph டாக், மறுபடியும் h1 டாக், paragraph டாக். inline அப்படினா எனக்கு இந்த பர்టిక్యులர் h1 இந்த டாகுக்கு ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணனும். அந்த பர்టిక్యులர் h1 க்கு மட்டும் தான் அந்த சேஞ்சஸ் போயிட்டு அப்ளை ஆக போகுது. ஏனா இந்த HTML ஃபைலுக்குள்ள ரெண்டு h1 இருக்கு. சோ நான் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டைல் இந்த பர்టిక్యులர் h1 டாகுக்கு மட்டும் தான் அப்ளை ஆகும். இதுதான் inline CSS. இந்த பர்టిక్యులர் டாகுக்கு மட்டும் தான் ஸ்டைல் கொடுக்க போறேன். அதுக்கு பயன்படுத்தக்கூடிய attribute நேம் ஸ்டைல் equal to இந்த my first heading அப்படின்ற மெசேஜ் எனக்கு ப்ளூ கலர்ல வெப் பேஜ்ல டிஸ்ப்ளே ஆகணும். சோ கலர் அப்படின்றது ப்ராப்பர்ட்டி கோலன் வேல்யூ வந்து ப்ளூ. சேவ் பண்ணுங்க, ரன் பண்றேன். பாத்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு ஹெட்டிங் மட்டும்தான் ப்ளூ கலர்ல மாறி இருக்கு. பர்టిక్యులர் டாகுக்குள்ள போயிட்டு ஸ்டைல் அட்ரிபியூட் யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான சேஞ்சஸ் அப்ளை பண்ணிக்கிறது தான் inline CSS. இன்டர்னல் CSS என்னன்னா அப்படி இன்லைனுக்கு ஆப்போசிட். h1 டாக் எங்கெல்லாம் இருக்கோ எல்லா h1 டாகுக்கும் யூனிக்கா ஒரே ஸ்டைல் அப்ளை பண்றதுக்கு பயன்படுத்துற டைப் தான் இன்டர்னல் CSS. ஸோ இன்டர்னல் CSS எப்படி கொடுக்கறதுன்னா HTML டாக்கு கீழே ஹெட் டாக் வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்கு உள்ள ஸ்டைல் நம்ம ஆட்ரிபியூட்டா யூஸ் பண்ணோம் இல்லையா, அதே இதை நம்ம டேகா கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டைல் டேகுக்குள்ள இப்போ இதை நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன். இந்த பர்டிகுலர் ஸ்டைலை வந்து நான் டெலீட் பண்ணிட்டு இதை காமனா நம்ம கிரியேட் பண்ணிக்க போறோம். ஸோ இந்த ஸ்டைல் டேகுக்குள்ள h1 இந்த டேக் எங்கெல்லாம் இருக்கோ எல்லாமே ப்ளூ கலர்ல எனக்கு வெப் பேஜ்ல டிஸ்பிளே ஆகணும். ஸோ கலர் ப்ராப்பர்ட்டி வேல்யூ ப்ளூ செமிகோலன் சேவ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ரன் பண்ணலாம். பாத்தீங்கன்னா இங்கேயும் ஹெட்டிங் இருந்துச்சு, இங்கேயும் ஹெட்டிங் இருந்துச்சு, ரெண்டுமே ப்ளூல டிஸ்பிளே ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த ஸ்டைல் டேக்குள்ள வேற ஒரு டேகு கூட நீங்க காமன் ஸ்டைல் அப்ளை பண்ணலாம், ஏதாவது யூனிக்கா ஸ்டைல் அப்ளை பண்ணலாம். ஸோ பேராகிராஃப் டேக் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் டெக்ஸ்ட் எனக்கு சென்டர்ல டிஸ்பிளே ஆகணும். அலைன் வந்து கோலன் சென்டர். அது மாதிரி கலர் எனக்கு ரெட் கலர்ல இருக்கணும். சேவ் ஓப்பன் டிஃபால்ட் ப்ரௌசர். பாத்தீங்கன்னா பேராகிராஃப் டேக் எங்கெல்லாம் இருக்கோ அந்த எல்லா இடத்துலையுமே யூனிக்கா கலர் சேஞ்ச் ஆயிருக்கு, சென்டர்ல டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இதுதான் இன்டர்னலுக்கும் இன்லைனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். வந்து எக்ஸ்டர்னல் CSS. ஸோ இது வந்து டோட்டல் ஆப்போசிட். நம்ம CSS ஃபைலை தனியா கிரியேட் பண்ண போறோம். ஃபைல்ல போயிட்டு நியூ ஃபைல் கிரியேட் கொடுங்க. அதுல போயிட்டு css3.css எக்ஸ்டென்ஷன்ஸ் என்டர். ஸோ ஃபோல்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். CSS ஃபோல்டர் வச்சிருக்கேன், அதில் கிரியேட் ஃபைல். அவ்வளோதான், தனியாக CSS ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா h1 டேக் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் எனக்கு டெக்ஸ்ட் அலைன் ரைட் அப்படின்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த HTML எந்த ஒரு ஸ்டைலும் கிடையாது. இப்போ இதை லிங்க் பண்ணணும், இது வந்து இம்பார்ட்டன்ட். அதை நம்ம எங்க லிங்க் பண்ணோம்னா ஹெட் டேக்குக்குள்ள லிங்க் அப்படின்ற ஒரு டேக் கொடுத்து அதில் href அப்படின்ற ஆட்ரிபியூட்குள்ள இந்த CSS3 இருக்குல்லையா, இந்த ஃபைலுடைய பாத்தை காப்பி பண்ணிக்கணும். ஸோ காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிருங்க. பண்ணிட்டு இன்னொரு ஒரு ஆட்ரிபியூட் கொடுக்கணும், rel. இதில் ஸ்டைல் ஷீட் சேவ் பண்ணிட்டு இதை ரன் பண்ணலாம். எங்கெல்லாம் வந்து ஹெட்டிங் இருக்கோ அது எல்லாமே ரைட் அலைன்மெண்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி நம்ம அப்ளை பண்ண ப்ளூ கலரும் அப்ளை ஆயிடுக்கு. ஓகே, ஸோ இது வந்து எக்ஸ்டர்னல் CSS. ஸோ தனியாக ஒரு CSS ஃபைலை வெளியே கிரியேட் பண்ணிட்டு அதை எந்த பர்டிகுலர் HTML ஃபைலுக்கு தேவையோ அந்த பர்டிகுலர் HTML ஹெட் டேக்குள்ள லிங்க்ன்ற டேக் கொடுத்து அதில் நீங்கள் அந்த பாத்தை கொடுத்துட்டீங்கன்னா லிங்க் ஆகிடும், உங்களுக்கு அந்த ஸ்டைல் அப்ளை ஆகிடும். ஸோ இந்த மூணில் வந்து எது பெஸ்ட்டான டைப் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் CSS தான் வந்து ரொம்ப பெஸ்ட்டான டைப். இதனுடைய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நீங்க தனியா CSS ஃபைல் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதை எத்தனை HTML ஃபைல்ல வேணாலும் நீங்க ஜஸ்ட் லிங்க் டேக் யூஸ் பண்ணி லிங்க் பண்ணா போதும். ஒரு வெப்சைட் எடுத்துட்டீங்கன்னா அதுல நிறைய வெப் பேஜஸ் இருக்கும், நம்பர் ஆஃப் வெப் பேஜஸ் இருக்கும். எல்லாத்துக்கும் வந்து அந்த பர்டிகுலர் வெப் பேஜ்லயே வந்து நீங்க HTML கோடிங்லயே போயிட்டு ஸ்டைல எழுதிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த நம்பர் ஆஃப் கோடிங் இன்க்ரீஸ் ஆகும். இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு பர்டிகுலரா சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் ஜஸ்ட் இந்த ஒரு CSS ஃபைலை போய் அப்ளை சேஞ்சஸ் பண்ணீங்கன்னா எல்லா HTML ஃபைல் மீன்ஸ் வெப் பேஜஸ் எல்லா வெப் பேஜஸ்லயுமே அது ரிஃப்ளெக்ட் ஆயிடும். ஸோ இது வந்து
எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் தான் ரொம்ப பெஸ்ட்டான